வாட்ஸ்அப்ல ஒரே கிளிக் போச்சு 2,50,000 என்னங்க சொல்றீங்க? நான் சொல்லலைங்க. அவர் சொல்றாரு கேளுங்க. என் பேரு பூபாலியப்பா. ஒசூர் ஒசூர் சேர்ந்தவன் நானு. ஃபோன்ல ஈ-சாலான் மாதிரி வந்து போலீஸ் வந்து ஏதாவது ஆன்லைன்ல வந்து நம்ம வண்டிக்கு ஏதாவது ஃபைன் போட்டாங்கன்னா ஈ-சாலான் வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஈ-சாலான் வந்தது. அது அந்த லிங்க்க வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலான்ட்டு கிளிக் பண்ணேன் அவ்வளோதான். கிளிக் பண்ண உடனே Play Storeக்கு போய் ஏதேதோ இந்த ஏபிகே ஃபைல் மாதிரி ஹேங் ஆயிடுச்சு. ஏபிகே ஃபைல் வர்ற மாதிரி ஹேங் ஆயிடுச்சு ஃபோனு. ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். திருப்பியும் அதே மாதிரி ஆச்சு. மறுநாள் என்ன ஆச்சுன்னா, என் அக்கவுண்ட்ல காசு ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் வச்சிருந்தேன். மறுநாள் பார்த்தா டக்குன்ட்டு 3, 4 டிரான்சாக்ஷனா என் அமௌண்ட் ஃபுல்லா எடுத்துட்டாங்க. டோட்டலா வந்து ரூ. 2,46,000 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்தியன் பேங்க்ல கொஞ்சோண்டு எடுத்திருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க்ல கொஞ்சோண்டு எடுத்திருக்காங்க. சைபர் கிரைம்க்கு உடனே நான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ண அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டிரான்சாக்ஷன் ஃபுல்லா எடுத்துட்டே இருந்தாங்க. ஃபுல்லா அக்கவுண்ட்ல இருந்த காசெல்லாம் எடுத்துட்டாங்க. லிங்க் வந்துச்சுன்னா அந்த லிங்க் எல்லாம் தயவு செய்து கிளிக்கே பண்ண போகாதீங்க. ஓடிபி சொல்லலன்னா கூட காசு ஃபுல்லா தூக்கிடுவாங்க. என்ன மாதிரி நாய் மாதிரி அலைய வேண்டியது வரும். எஸ்பி சார் கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, சார் இது மாதிரி போயிட்டு இருக்கு, பொதுமக்களுக்கு அவேர்னஸ் பண்ணி என் பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம ஏமாறக்கூடாதுன்னா, நமக்கு தெரியாத நம்பர்ல இருந்து வர வாட்ஸ்அப் லிங்க் ஓபன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த பேங்க்கும், எந்த கவர்மெண்ட் ஆபீஸும் நமக்கு வாட்ஸ்அப்ல லிங்க் ஷேர் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெயிட், அவருக்கு வந்த ஆர்டிஓ சேலன் அவருடைய கார் நம்பரோட வந்திருக்கு. அதே போல அவருடைய போன் நம்பருக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது.